சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா ரீ-ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகுது. நேத்து 4வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ, இந்த 4 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம துரந்தர் அப்படிங்கிற படம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. இதுவரையும் எவ்வளவு டோட்டல் கலெக்ஷன், எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் ரெக்கவரி எடுத்திருக்கு, எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு முதற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் அக்கண்டா 2, தி டெவில், தேரே இஷ்க் மேன், இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நிறைய படங்களுக்கு ஷேர் டீடைல்ஸோட பார்க்க போறோம். முக்கியமா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இதுவரையும் இந்தியாவில் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ரீசெண்டாக வந்த பிரணவ் மோகன்லால் அவர்களோட டைசீரே அப்படிங்கிற படம் தான். அந்த படத்திலேயே ரொம்ப முக்கியமானது அந்த ரெட்டு ஹேர் கிளிப்பு, அந்த பின்னு தான், ரெட்டு பின்னு தான். ஸோ அதை தான் நேற்று ஃப்ரேமாகவே வச்சுருந்தேன். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் டுடே ஃப்ரேம் இஸ் டைசீரே அப்படிங்கிறத கரெக்டாக முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு ஆர் கார்த்திக், அப்புறம் மணீஸ்வர், பிளாக் காஃபி, கில்லர் பின், ஷேன் அபிஷேக் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு டைலாகு, அந்த டைலாகை வச்சு அது என்ன படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியா தான் வச்சிருக்கேன். ரொம்ப பாப்புலரான ஒரு டைலாக் தான். பாருங்க, கண்டுபிடிங்க. அதெல்லாம் பகவானா பார்த்து தண்டிப்பான்டா. அட சும்மா இருக்க ஐயரே. நின்னு கொல்ற தெய்வமும் சும்மா இருக்கு, அன்று கொல்ற சட்டமும் சும்மா இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் தண்டனை. ஜூட்டோபியா 2 நேத்து 18வது நாள் இந்தியாவில் 35 லட்சம், டோட்டலா 25 கோடியே 87 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 1.14 பில்லியன் US டாலர்ஸ், 10,370 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 150 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் துரந்தர் படத்தோட வசூல் நேத்து வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது டோட்டல் மிஸ்டேக். நான் இந்தியா கலெக்ஷனும் ஓவர்சீஸ் கலெக்ஷனும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆனா டோட்டல் தப்பா இருந்திருக்கு. அதை நான் இப்ப சரி பண்ணிட்டேன். ஸோ துரந்தர் நேத்து 11வது நாள் எவ்வளவு வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 36 கோடி, ஓவர்சீஸ்ல 1.16 மில்லியன் US டாலர்ஸ். நேத்து மட்டுமே இந்த படம் 10 கோடியே 54 லட்சம் ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 46 கோடியே 54 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 11வது நாள். டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 456 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 129 கோடியே 38 லட்சம், உலகம் முழுக்க 586 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 270 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 130 கோடி கிட்ட போயிருக்கு. 300 கோடிக்கு மேல 313 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வசூல் ரீதியா ஆல்ரெடி இந்த படம் 241% ரெக்கவர் பண்ணிருக்கு. 10 நாள்லயே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய விலைக்கு வித்திருக்கு. ஆனா 10 நாள்லயே அந்த படத்தை விட டபுள் மடங்குக்கு மேல எக்ஸ்ட்ராவா கலெக்ட் பண்ணிருக்கு. ஷேர் வந்திருக்கு, நான் கலெக்ட் பண்ணது கூட இல்ல, ஷேர் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. கிஸ் கிஸ்கோ பியார் கருண் அப்படிங்கிற படம் பார்ட் 2 டே 4 இந்தியாவில் 75 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், 10 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 30 கோடி பட்ஜெட், 15 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். இதுவரையும் கிட்டத்தட்ட 5 கோடியே 80 லட்சம் கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு, அதாவது 38%. ஸோ வரப்போற நாட்கள்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. களம் காவல் இந்த படத்தோட டே 11 கேரளால 80 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 15 லட்சம், 33 கோடியே 26 லட்சம் கேரளாலையும், 74 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 30 கோடி பட்ஜெட், 28 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். இந்த படம் ஆல்ரெடி 39 கோடிக்கு மேல ஷேர் வசூல் ரீதியா வெற்றி படம். 141% இந்த படம் ரெக்கவர் பண்ணிருக்கு. தேரே இஷ்க் மேன் இந்த படத்தோட 18வது நாள் வசூல் இந்தியாவில் 66 லட்சம், உலகம் முழுக்க 79 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் 134 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 158 கோடியே 46 லட்சம். பட்ஜெட் 85 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 48 கோடி, 83 கோடி கிட்ட ஷேர் இந்த படம் ஆல்ரெடி 174% ரெக்கவர் பண்ணி சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் தி டெவில் அப்படிங்கிற படம் கன்னட திரைப்படம், டி பாஸ் தர்ஷன் அவர்களோட படம். டே 5 கர்நாடகாவில் 1 கோடியே 38 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 50 லட்சம், 25 கோடியே 83 லட்சம் கர்நாடகாலையும், 28 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 25 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 17 கோடி. இந்த படம் இந்த 5 நாள்லயே ஒரு 15 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஓப்பனிங் பெருசா இருந்ததுனால இந்த படம் ஒரு நல்ல ரெக்கவரி பர்சன்டேஜ் எடுத்திருக்கு. வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4-4.5 கோடி கிட்ட வசூல் பண்ணாலே இந்த படம் ஒரு வெற்றி படம் தான். 88% இந்த படம் ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 இந்த படத்தோட டே 4 ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 55 லட்சம், தமிழ்நாட்டுல 25 லட்சம், கர்நாடகால 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 45 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 10 லட்சம். டோட்டலா 64 கோடியே 48 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டுல 3 கோடியே 30 லட்சம், கர்நாடகால 7 கோடியே 15 லட்சம்,
ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,58,00,000, ஓவர்சீஸ்ல 19,55,00,000, உலகம் முழுக்க 96,06,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த 4 நாள்ல. ஆனா இந்த படம் வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணணும், பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த 6 கோடிலாம் பத்தாது. ஏன்னா இப்போதைக்கு இந்த படம் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் 140 கோடி, 103 கோடி இந்த படம் தியேட்டர்கள் ரீச் போயிருக்கு. 57 கோடி கிட்ட தான் இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. கண்டிப்பா இன்னும் இந்த படம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. 55% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் விமல் அவர்களோட மகாசேனா இந்த படத்தோட டே 4 நேத்து தான் இந்த படம் ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல 20 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம், டோட்டலா 54 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 66 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5.5 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 2 கோடி, 35 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 17% தான் இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா ரீசெண்டா ரீரிலீஸ் ஆகி ஒரு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குங்க. நேத்து 4வது நாள் தமிழ்நாட்டுல 85 லட்சம், கர்நாடகால 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 30 லட்சம், உலகம் முழுக்க 1,43,00,000. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல இந்த படம் 10 கோடியை கடந்திருக்கு. ரீரிலீஸ்ல 10,22,00,000, கர்நாடகால 1,47,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,71,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 13,80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷனுங்க ரீரிலீஸை பொறுத்தவரையும். எனக்கு தெரிஞ்சு கில்லிக்கு அப்புறம் படையப்பா தான் தமிழ்ல ரீரிலீஸ்ல ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய ஓப்பனிங் வீக்கெண்ட் தமிழ்நாடு ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையுமே சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்காது. ஸோ கில்லி மாதிரி இதுவும் ஒரு மிகப்பெரிய வசூல் ரீதியா வெற்றி படம் தான். கில்லி வந்து பெரிய கலெக்ஷன் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிச்சு. இது அடுத்தது 2வதா ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்க போகுதுன்னு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல போய் ரீரிலீஸ்ல பாத்தீங்க? ரீமாஸ்டர் வெர்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு? அப்புறம் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், ஸோ உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம். இந்த படம் வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1,12,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 1,30,00,000, கர்நாடகால 1,08,00,000, கேரளால 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,44,00,000, டோட்டலா இந்தியால இந்த படம் 7,52,00,000 அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் 2 நாள் நடுவுல இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இந்தியால மட்டுமே நடக்க போகுது. நீங்க எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 20 இயர்ஸ் ஆஃப் சண்டைக்கோழி, விஷால் அவர்களோட கெரியர்லேயே ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். ரொம்ப முக்கியமான படம், பயங்கர கலகலப்பா இருக்கும், அவ்வளோ என்கேஜிங்கா இருக்கும். ஆக்ஷன்ல இருந்து காமெடியில இருந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ சண்டைக்கோழி 2005ஆம் ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் 17 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரால 5.5 கோடி, கர்நாடகால 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1.5 கோடி, ஓவர்சீஸ்ல 4 கோடி, உலகம் முழுக்க இந்த படம் 30 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 7.5 கோடி பட்ஜெட், 16 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு சூப்பர் தாறுமாறு ஹிட். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.